நான் வந்து சென்னை, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பட்டுக்கோட்டை. எனக்கு வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்து என்ன ஈவன் அந்த மேரேஜ் வரைக்கும் வந்து நான் இது இருக்க வில்லேஜ் அப்படிங்கிறது சினிமாவில் தான் ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. பார்த்துருக்கேன். பட்டுக்கோட்டை வில்லேஜா? ஓ, சென்னையோட கம்பேர் பண்ணல வில்லேஜ். கண்டிப்பா தானே. சரி, ஓகே. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. சரி. அதே மாதிரி ரொம்ப லாங் ஜேர்னி எதுவும் பண்ணதில்ல. எனக்கு அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. நம்ம ரொம்ப தூரம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்டோட ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ண போறோம். சேம் டைம் வந்து ஒரு கிராமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமால பாக்குறப்ப அப்படி ரொம்ப ஒரு கிரீனா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சோ ரொம்ப ஆசையா போனேன். அது என்னமோ தெரியல. அங்க போனா வெறும் தென்னை மரம், அப்புறம் எப்படின்னா ரொம்ப லவ்வபிளா இருக்க மாதிரி. லவ்வபிள் தான் எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் வீட் சைட்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பட் அந்த அவங்களோட பிச் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான். நான் எனக்கு ரொம்ப ஆசை எல்லார்கிட்டயும் நிறைய பேர்கிட்ட உட்காந்து பேசணும் அந்த மாதிரிலாம். அங்க போனது எப்படின்னா வெளியவே வரக்கூடாது, உள்ளதான் இருக்கணும். அப்ப வந்து என்னோட ஒரு ரிலேஷன் அக்கா கிட்ட பேசிட்டே இருக்கேன். அந்த பாம்பு பார்த்ததா அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். என்னடி ஆச்சுட்டாங்க. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாயி போச்சு. அக்கா ஒரு பாம்பு போதுக்கா கால் கிட்ட அப்படிங்கிற. என்னடி பள்ளி போது சொல்ற மாதிரி சொல்ற அப்படின்ட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நானும் சித்தி தான் கூப்பிடுவேன், மாமி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். சித்தி சித்தப்பா அப்படி. சித்தி பாம்பு சித்தி, அது ஒண்ணு நம்ம ஓலை பாம்பு, அப்படியே போயிட்டு நீ நகர்ந்து வா அப்படின்றாங்க. மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். நீங்க ஒரு கற்பனை வச்சிருப்பீங்க இந்த ஊர் இப்படி எல்லாம் இருக்கும்னு. ஆனா அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா அது இருந்திருக்கும். அதை மட்டும் கேட்கிறேன் நான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வேற என்னென்னலாம் நீங்க எதிர்பார்த்து போனீங்க அதெல்லாம் அங்க இல்ல? அது மொத்தமே வந்து அந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனா we travel about 10 to 12 கிலோமீட்டர்ஸ்னு வெச்சுக்கோங்களேன். அங்க வந்து மேக்ஸிமம் போனா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1.5 கிலோமீட்டர்ஸ். சென்னை, born and brought up ஃபுல்லா சென்னை தான். கல்யாணம் பண்ணி போனது திருநெல்வேலி. நிச்சயம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி அப்படிங்கறதுனால நான் சொன்ன அதை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது பேப்பர்ல எல்லாம் பார்த்தா வெட்டு கொலை, இதுதான் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியில. ஐயோ ஃப்ரெண்ட், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற சேர்ந்து நீ வேற திருநெல்வேலிக்கு போற, அங்க எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. பட் ஆனால் திருநெல்வேலிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல ஊர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்னோட நெய்பர்ஸ் என்னோட எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி கிராமத்துக்கு போனவங்க இங்க இருந்து? ஓகே, அவங்கள்ட்ட மட்டும் கொடுங்க. அந்த ஊருக்கு போனோடனே நீங்கள் அடைந்த ஷாக்கன். ஆரம்பத்துல கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும், போக போக அப்படியே பழகிரும். சார் அவங்க ஊருக்கு போனோடனே, அவங்க ஊர் அது திருவாரூர் பக்கத்துல காட்டூர்னு ஒரு கிராமம். ரிசப்ஷன் அங்க போனா தயங்கி சொல்றீங்க. திருவாரூர் பக்கத்துல காட்டூர்னு ஒரு ஊரு. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத. காட்டூர்னு ஒரு கிராமம். அங்க போய் அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனு நான் ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், பியூட்டிஷியன்லாம் வருவாங்களா? அதெல்லாம் எங்க ஊர்ல நிறைய இருக்காங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே. அங்க போனா ஒரு ஹேர் பின் கூட இல்ல. பயங்கர ஷாக். எங்க ஹேர் பின் அது அந்த கடையில இருக்கும், ஆனா இன்னைக்கு கடை லீவு. சரி வேற கடை, அது ஒரு கடை தான் இருக்கு எங்க ஊர்ல. பயங்கர ஷாக். ஹேர் பின் கூட இல்லாத ஊரா அப்படின்னு. திருப்பி வரும்போது என்னங்க இது அன்னைக்கு என்னோட மேரேஜ் போட்டோவுக்கும் ரிசப்ஷன் போட்டோவும் பார்த்தா மேரேஜ் போட்டோல சூப்பரா இருந்தது. நல்லா மேக்கப் இதெல்லாம் நானே போய் ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணிப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ரிசப்ஷன் போட்டோ பார்த்தா என்னமோ ஏதோ ஒரு கிராமத்துல அந்த பழைய காலத்து அந்த கல்லு நகை, இந்த சந்திரன் சூரியன் அதெல்லாம் வச்சு இதுவா நானு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி மச் ஷாக்ட். எப்படின்னா வந்து பாத்ரூம் வந்து வீட்டுக்குள்ளேயே இல்லை, இட் வாஸ் அவுட் சைட் டோட்டலா. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ராத்திரி ஆச்சுன்னா பயமா இருக்கும், எப்படி எழுந்து போறது அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் நான். அது பயங்கர ஷாக்கு. அப்புறம் புறாம என்ன, அவங்க வீடு வந்து கம்ப்ளீட்டா ஓடு வீடு. ஸோ எனக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. இட் வாஸ் another ஷாக். அது என்னமோ தெரியல. அங்கே வந்து நிறைய அந்த தூண் மாதிரிலாம் இருக்கும் அவங்க வீட்டில். அது வந்து பார்க்கும்போது தூணுக்கு பின்னாடி தேள்லாம் பார்த்து நான் ஆடி போயிட்டேன் ஃபர்ஸ்ட்.
இருந்துச்சா? தேடலாம் இருக்கும், அடிக்கடி வரும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்பாங்க எங்கள்கிட்ட. அவங்க என்னோட இப்போ என்னோட மதர் இன்லா அண்ட் என்னோட சிஸ்டர் இன்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்பாங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு. எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருக்கும். கம்ப்ளீட்டா எப்பவுமே அலர்ட்டா இருப்பேன் அவங்க வீட்டுக்கு போனானே, ஏதாவது எந்த பக்கத்துலயாவது வந்துருமா அப்படின்ட்டு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப அவங்கெல்லாம் சர்வசாதாரணமா எடுத்துட்டது. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் அவங்க வந்து டே டு டே லைஃப்லயே அதெல்லாம் they got used to it. ஆமா ஆமா. கல்யாணம் பண்ணி அந்த ஊருக்கு போனப்போ அடைந்த ஷாக். நான் கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணேன் அங்க இருக்கிற விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டைலா ஜீன் டிஷர்ட்லாம் போட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாக்கு கிளாஸ் ரூமை பார்த்தோன்னா மொத்தமே நானும் இன்னொரு பொண்ணு தான் ஸ்டூடெண்ட்டே, மொத்தமே அந்த கிளாஸ்ல. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவர் வந்து திருச்சி. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் அவர் அடிக்கடி சொல்வார், இந்த மாதிரி அங்கே வந்தால் மலைக்கோட்டைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நினச்சேன், மேபி மலைக்கோட்டை கீழே அவர் வீடு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆஃப்டர் மேரேஜ் இங்கேருந்து போகும்போது போன உடனே கேட்ட கொஸ்டின் அதான், மலைக்கோட்டை எங்கன்னு கேட்டேன். அவர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குன்னு சொன்னார். அது கடைசியில் பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். மலைக்கோட்டையை நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம், தெரியும். அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் போய் ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி. இந்த மலைக்கோட்டை இதெல்லாம் பார்க்கலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்துல. நான் மேபி நினைச்சேன் ஒரு மலைக்கோட்டைக்குள்ளேயே வீடு இருக்கோ அப்படின்ற மாதிரி. உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பின்னால் அப்படியே இன்னும் ரூம் எடுத்து அங்கிட்டு ஒரு வீடு கட்டிருக்க வேண்டியதானே? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டேன். நான் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது சரி எப்படியாவது இந்த ஒரு தடவை நம்ம கோயிலுக்குள்ள போனா வெளியே வந்துடலாம். ஆனா இன்னி வரைக்கும் 13 இயர்ஸ் ஆர் மேரேஜ் ஆகி இன்னி வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ள போனா எனக்கு வெளியே வர தெரியாது. அவ்வளோ பெரிய நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி. கொஞ்சம் கஷ்டம், பெரிய கோயில். எங்க வீட்டுல எப்படின்னா எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு மேரேஜ் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வீடு களை கட்ட ஆரம்பிச்சிரும். மக்கள் எங்க சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் இருப்பாங்க. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. நான் இங்க கிராமம் தானே, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்க திருப்பூர்லயே இப்படி இருக்கும்போது அவங்க கிராம பக்கம் அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பொண்ணு பக்கம் வந்தப்பெல்லாம் மாமா சித்தி அத்தை நிறைய பேசினாங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு போனேன். இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். எங்க ரிசப்ஷன் ஈவினிங் முடிஞ்சு பார்த்தா எல்லாம் அவங்கவுங்க பஸ், இவங்க அண்ணா தங்க எல்லாம் அவங்கவுங்க பஸ் ஏறிட்டாங்க. நானும் என் மாமனார் இவங்க 3 பேரும் தான் திருப்பி. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நான் மினி பஸ்ல போயிருங்களா இல்ல 2 வீலர்ல போயிருங்களா? நாங்க என்னடா அது வீட்டுல சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்களா, நம்ம மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ்வளோதானா இங்கே ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஷாக். எனக்கு எல்லாமே ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் மக்கள் நிறையா இருப்பாங்க. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். எப்படி இருக்கு இப்போ? ஓகேல இப்போ நாங்கள் ஒசூரில் செட்டில், திருவாரூர் அவங்க நேட்டிவ். மாப்பிள்ளைய கடத்தி கூட்டியாண்டீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.